ஹாய் ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு our சேனல். இந்த வீடியோவில் நம்ம 10th இம்பார்ட்டண்ட்டான ஜாமெண்ட்ரி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் மட்டும் இல்லை, பப்ளிக் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. ஓகே, இந்த எக்ஸாம் நல்லா பண்ணுறதுக்கு மை ஆல் த வெரி பெஸ்ட். இதில் இருக்க கொஷின்ஸ் மட்டும் பார்த்தாவே போதும். ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் ஜாமெண்ட்ரியில் 8 மார்க்ஸ் உங்கள் கையில். ஆர் யூ ரெடி? எஸ். வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, construct a triangle similar to a given triangle PQR with its sides equal to 3 by 5 of the corresponding sides of the triangle PQR. Scale அவங்களே கொடுத்துட்டாங்க. Scale factor 3 by 5 which is lesser than 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கேற்ற டயக்ராம் இப்படி தான் இருக்கும். இந்த கொஷின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் எந்தெந்த கொஷின்ஸ்க்கு இருக்கோ அது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் தரவாக எழுதிக்கோங்க. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுட்டு அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ், அதாவது டயக்ராம் பண்ணாலும் சரி, ஒரு டயக்ராமை பேஸ் பண்ணி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிக்கிட்டாலும் சரி. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் எழுத வேண்டியதுக்கு கரெக்டாக எழுதிடுங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ட் அ ட்ரையாங்கிள் சிமிலர் டு அ கிவன் ட்ரையாங்கிள் PQR with its sides equal to 7 by 4 of the corresponding sides of the triangle PQR. ஸ்கேல் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷினுக்கு எதில் ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்கோ, ஒரே மாதிரி மாடலில் இருக்கோ, அதை ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதில் எப்படி நம்பர் மாற்றி கேட்டாலும் போடுற மாதிரி நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 3 மாடல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 3 மாடல்ஸில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எந்த மாதிரி மாற்றி நம்பர் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ரஃப் டயக்ராம் கண்டிப்பாக முக்கியம். ரஃப் டயக்ராம், ஃபேட் டயக்ராம் எழுதிட்டு ட்ரா பண்ணிவிட்டு தென் யூ மூவ் ஆன் டு கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துருங்க. அடுத்து தேர்ட் கொஷின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ட் அ ட்ரையாங்கிள் சிமிலர் டு அ கிவன் ட்ரையாங்கிள் PQR with its sides equal to 2 by 3 of the corresponding sides of the 3 triangle PQR. இங்கேயும் ஸ்கேல் கொடுத்துட்டாங்க அண்ட் இதுக்கான டயக்ராம் இதுதான். ரைட், இப்போ இது 3யும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்கக்கூடியது. ஸோ ஒரு மாடலுக்கு ஒரு சம் நீங்கள் தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. சேம் அதுவும் இதே மாதிரி தான். கன்ஸ்ட்ரக்ட் அ ட்ரையாங்கிள் சிமிலர் டு அ கிவன் ட்ரையாங்கிள் LMN with its sides equal to 4 by 5 of the corresponding sides of the triangle LMN. Right? Next question. Construct a triangle similar to a given triangle ABC with its sides equal to 6 by 5 of the corresponding sides of the 5 triangle ABC. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஸோ அடுத்தது உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போகுதுன்னா 7 by 3 of the corresponding sides, அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே ஒரே பேட்டர்னில் இருக்குது. ஒரு மாடலுக்கு ஒரு சம் அப்படின்னு நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மாடல் பாருங்கள். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மாடல். இது செகண்ட் டைப். Draw a circle of radius 3 cm. Take a point P on this circle and draw a tangent at P. ஸோ இதுலேயுமே கிவன் கொடுத்துருந்தாங்கன்னா கிவன் எழுதிக்கணும். ரஃப் டயக்ராம் கண்டிப்பாக முக்கியம். ஃபேட் டயக்ராம் போட்டுக்கோங்க. சப்போஸ் டயாமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா டயாமீட்டருங்கிறது ரேடியஸில் பாதி, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின். Draw a circle of radius 4 cm at a point L. On it, draw a tangent to the circle using the alternate segment. ஸோ கொஷின் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதை கரெக்டாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ட்ரையாங்கிளே இல்லை, பட் இந்த கொஷினுக்கு ட்ரையாங்கிள் இருக்கிறதுனால கரெக்டாக பார்த்து போட்டுக்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். இங்கே டயாமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டயாமீட்டர்னா ரேடியஸ், டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ், அதை கரெக்டாக எழுதணும். இங்கே வந்து 2 டேஞ்சன்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. 2 டேஞ்சன்ட்னா டயக்ராம் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட். ட்ரா அ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 6 cm from a point P which is 8 cm away from its center. Draw the 2 tangents PA and PB to the circle and measure their lengths. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இந்த 2 டேஞ்சன்ட் இருக்குல்ல, 2 டேஞ்சன்ட்டில் போடுறது கண்டிப்பாக ஒரு கொஷின் உங்களுக்கு வரும். ஸோ இதை நீங்கள் ரஃப் டயக்ராம், ஃபேட் டயக்ராம் போடுறது மட்டும் முக்கியம் இல்லை. அதர் தென் தட் எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்குது, வெரிஃபிகேஷன். இதை கண்டிப்பாக நீங்கள் போட்டு தான் ஆகணும். இதை போட்டால் தான் ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷனும் கண்டிப்பாக எழுதிடுங்க. அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரா அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 4.5 cm. ஸோ பாயிண்ட் இருந்துச்சுன்னா கரெக்டாக பார்த்து போடுங்க. இது வந்து வெறும் ஒரு டேஞ்சன்ட் தான் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டயக்ராம் பார்த்துக்கோங்க. 2 டேஞ்சன்ட் இருந்தால் 2 டேஞ்சன்ட் வர மாதிரி இருக்கும்.
ரைட். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. நீங்கள் இதை மட்டுமே போட்டால் போதும். யூ கேன் கெட் 8 மார்க்ஸ். 8 மார்க்ஸ்னால் டோட்டலாக நீங்கள் 8 மார்க்ஸ் கெயின் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு பார்த்துருங்க. சேம் இதுவும் அதே தான். 2 டேஞ்சன்ஸ் கொடுத்துட்டாங்க, அதனுடைய ரேடியஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி இந்த இடம் இதை மெஷர் பண்ணி கண்டிப்பாக எழுதணும். அண்ட் வெரிஃபையும் பண்ணிடணும். வெரிஃபை பண்ணும்போது அங்கே இருக்கிறது அப்படியே ஒரு 8.6 வந்துச்சா. ஸோ சேம் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததும் அதே சேம் கான்செப்ட் தான். 2 டேஞ்சன்ட் இருக்குது, கரெக்டாக 2 டேஞ்சன்ட் போட்டுருங்க. The question is, take a point which is 11 cm away from the center of a circle of radius 4 cm and draw 2 tangents. Okay. வெரிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் கொஷினும் அதே தான். 2 டேஞ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 5 சென்டிமீட்டர் டயாமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. டயாமீட்டர் அப்படின்னா ரேடியஸில் பாதி. சாரி, டயாமீட்டருங்கிறது 2 டைம். அதாவது ரேடியஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னா டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸாக இருக்கும். அப்போ d/2. ஓகேங்களா. அப்போ 6 அப்படி இருந்துச்சுன்னா 6/2 இஸ் த ஆர். ஆர் வந்து இப்போ 3 சென்டிமீட்டருக்கு தான் நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ ரேடியஸ் அப்படிங்கிறது டயாமீட்டரில் பாதி. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டாக போட்டுருங்க. வெரிஃபிகேஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா இது 7.2 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் 3.6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போதைக்கு நம்ம பார்த்தது 3 மாடல் பார்த்துருக்கோம். அந்த 3 மாடலில் ஒவ்வொரு சம் தெரிஞ்சாவே போதும். எப்படி நம்பர் மாற்றி கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ இதோட வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஃப் டயக்ராம், ஃபேர் டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும், வெரிஃபிகேஷன் இருந்தால் வெரிஃபிகேஷன் எழுதணும். அண்ட் இந்த மாதிரி சைடில் ட்ராயிங் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த மெஷர்மெண்ட் எழுதுறதுலாம் கரெக்டாக எழுதணும். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங்கஸ் ரேடியஸ் அப்படிங்கிறது வந்து டயாமீட்டரில் பாதி அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா தான் டயாமீட்டர் அப்படிங்கிற ஒரு கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ 6 சென்டிமீட்டர் டயாமீட்டர்னால் அதில் 3 சென்டிமீட்டருக்கு தான் நீங்கள் வந்து ரேடியஸ்க்கு அந்த சர்க்கிள் ட்ரா பண்ணணும். நீங்கள் ஃபுல்லாமே 6 சென்டிமீட்டர் போட்டிங்கன்னா டோட்டலாகவே தப்பாயிடும். ஸோ ஹேவ் இட் இன் மைண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இதில் இருக்க சம்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்லேயும் வரப்போகுது, பப்ளிக் எக்ஸாம்லேயும் வரப்போகுது. 2 டேஞ்சன்ட் இருக்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதை ரிப்பீட்டடாக போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. எந்த ஒரு மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கோங்க. 8 மார்க்ஸ் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாம். டூ வெல், கீப் லேர்னிங். சப்ஸ்கிரைப் ஆர் சேனல். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஜாமெண்ட்ரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் யூ லீவ் இட் இன் கமெண்ட் செக்ஷன். நாங்கள் அதை பார்த்து என்ன டவுட் இருந்தாலும் நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். ஆர்எல்ஸ் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் டவுட் கேளுங்க. வி வில் சப்போர்ட் அஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு டே பிளான் ஷெடியூல் போயிட்டுருக்கு, அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் அப்லோட் பண்ணுறோம், புக் எக்ஸசைஸில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் எதுவுமே மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.